வெல்கம் டு எக்கனாமிக்ஸ் மேனியா. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எக்கனாமிக்ஸ்னு என்னது, எக்கனாமிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகம் எப்படி எப்படி வேலை செய்யுது, இதை பற்றி படிக்கிறது தான் எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிஸ்ட்டும் சைக்காலஜிஸ்ட்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் மனுஷங்க அடிப்படையில் எல்லாருமே செல்ஃபிஷ் தான் தெரிஞ்சவங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கேள்வி, எல்லாருமே அவங்களுக்கு தேவையான செல்ஃபிஷான திங்ஸ் மட்டும் பண்ணிருந்தா ஒரு சொசைட்டி எப்படி பெனிஃபிட் அடையும்? ஸோ எக்கனாமிஸ்ட் இந்த கேள்விக்கு பதில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. ஸோ அவங்க வாழ்நாளில் பாதி நாள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ எக்கனாமிஸ்டோட மிகப்பெரிய சேலஞ்சே நம்மகிட்ட இருக்கிற கம்மியான ரிசோர்ஸஸ் வச்சு மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறது தான். அவங்க எல்லோரும் எல்லாத்துக்கும் சமமாக கிடைக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க ரிச்சாக இருந்தாலும் சரி, புவராக இருந்தாலும் சரி, டெவலப்டு கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, அண்டர் டெவலப்டு கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, அவங்க ஒரு ப்ராப்ளத்தை பல பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்து பல ஒப்பீனியன்ஸ் தருவாங்க. ஸோ மக்கள் அவங்களுக்கு பிடிச்ச ஒப்பீனியனை சூஸ் பண்ணி அதை பண்ணலாம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எக்கனாமிக்ஸ் பெஸ்ட்டில் எதுவுமே நடக்காதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் வண்டி எடுத்துகிட்டு சூப்பர் மார்க்கெட் போகணும். சூப்பர் மார்க்கெட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்கும். உங்கள் ஏரியாவில் உள்ள ஏதாவது கடையில் போய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஏரியாவோட எக்கனாமியை நீங்கள் பூஸ்ட் பண்ணுறீங்க. ஒரு சில கடையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிளாஸ்டிக் பேக்ஸுக்கெலாம் ரூபா கட்டணும் போட்டிருப்பாங்க. அது எதுக்குன்னா அப்போ தான் நீங்கள் வீட்டில் இருந்து பை கொண்டு வருவீங்கன்ட்டு. ஸோ இந்த ஐடியா யார் கொண்டு வந்தால் நினைக்கிறீங்க? ஒரு எக்கனாமிஸ்ட்டு தான் கொண்டு வந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.